Metro East Highway G test route in Tamil. Okay, நாங்கள் Metro East try test parking lotல இருந்து அப்படியே வழியில் போகிறோம். இதில் போய் நாங்கள் வேறு ஸ்டாப் சைனில் வந்து நின்றுட்டு இதில் ரைட் டர்ன் stop sign. Okay, let them roll forward and traffic light நின்றுட்டோம். இதில் நின்று லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்டில் ரைட் எடுக்கிறோம். இந்த டிராஃபிக் லைட்டில் அங்கேருந்து வர வாகனங்களை பார்த்துட்டு சேஃப்னு சொன்னால் இதில் ரைட் டர்ன். லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் இந்த ரோட்டில் ஓடிக்கொண்டு நாங்கள் போய் அதாவது ஹைவே டிவிபி எடுக்க போகிறோம். இதில் ஒரு லேன் சேஞ்ச் சேஃபண்டாக நாங்கள் லெஃப்ட்டுக்கு போயிட்டு ரைட்டுக்கு வரப்போகிறோம். ஓகே, இந்த டிராஃபிக் லைட் பாஸ் பண்ணால் நாங்கள் திருப்பி ரைட் லேனுக்கு வர்றோம். Speed limit 50 km/h. இந்த traffic light lane straight தான் போறோம். அதாவது இது rail side road and underhill drive. இனி ஒரு லேனை ரைட் சைடுக்கு சேஞ்ச் பண்ணி டோன்வலி பார்க்வே நார்த் எடுக்கிறோம். இந்த ரேம்பில் அதில் இந்த ரேம் ஸ்பீட் லிமிட் 40 km/h இருக்குது. நாங்கள் எங்களுக்கு சேஃபாக ஸ்டீரிங் கண்ட்ரோல் வச்சிருப்போமா இருந்தால் 50 ஓடலாம். சேஃபாக இருந்தால் மட்டும். பார்க்வே ஹைவே ஸ்பீட் லிமிட் 90 km/h. இதில் நாங்கள் போயிட்டு மர்ச் பண்ணிவிட்டு நாங்கள் சேஃப்னு சொன்னால் ஒரு லேனை லெஃப்ட்டுக்கு போயிட்டு ரைட்டுக்கு வரப்போகிறோம். இந்த மஞ்சள் கோடு முடிவிலேருந்து நீங்கள் வேகத்தை அதிகரித்து கொண்டு போகணும். ரெண்டு பகுதியில் டாட் லைனில் வர நாங்கள் மர்ச் பண்ணுறோம். சேஃப்னு சொன்னால் ஒருக்கா லெஃப்ட்டுக்கு போய் ரைட்டுக்கு வர போகிறோம். சேஃப்ண்டா மட்டும். சேஃப்ண்டா நாங்கள் 90 வச்சு லெஃப்ட்டுக்கு போய் ரைட்டுக்கு வர்றோம். இதில் யோக் மில்ஸ் ரோட்டில் எக்ஸிட் பண்ணுறோம். அதே வேகத்தில் வந்து இந்த எக்ஸிட்டுக்குள்ளே உள்ளுக்குற அங்கேக்குள்ள இந்த போர்ட் வர நாங்கள் ஸ்பீடை குறைச்சி கொண்டு போகிறோம். இந்த ரேம்பில் ஸ்பீட் லிமிட் 30 km/h இருக்குது. நாங்கள் கொஞ்சம் ஸ்பீடை ஸ்டீரிங் கண்ட்ரோலில் 30 40 நாங்கள் ஓடலாம். ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஓகே இருந்தோம்.
இப்படியே இந்த ரேம்பில் ஓடிக்கொண்டு வரைக்க நாங்கள் திருப்பி ஜோக் மில்ஸ் ரோட்டுக்கு, அதாவது லெஃப்ட்டுக்கு இடது பக்கம் போய் டிராஃபிக் லைட்டில் க்ரீன்னு சொன்னால் நாங்கள் திருப்பி இடது பக்கம் திரும்பி டொன்வெளி பார்க்வே சவுத்து எடுக்க போகிறோம். இப்போ ரெட் லைட் ரெட் லைட்டில் நிற்க கட்டாயம் நாங்கள் எங்களோட கண்ணாடி பின்னுக்கு நிற்கிற கார் லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு கட்டாயம் மிரரெல்லாம் செக் பண்ணணும். அதே நேரம் எங்களோட டிராஃபிக் லைட்டை கவனித்து கொண்டிருக்கணும். லைட் ரெட்டில் இருந்து க்ரீனாக மாறுது உண்டு. இப்போ எங்களுக்கு க்ரீன் அரோ, நாங்கள் இதில் இருந்து லெஃப்ட் எடுத்து திருப்பி டிவிபி சவுத் எடுக்க போகிறோம். டொன்வெளி பார்க்வே சவுத் எடுக்க போகிறோம். இந்த மலவுக்கு இந்த ரேம்பிள் இதில் திருப்பி லெஃப்ட்டுக்கு லேனை சேஞ்ச் பண்ணி திருப்பி இந்த வர்ற டிராஃபிக் லைட்டில் திருப்பி லெஃப்ட் எடுத்து நாங்கள் டொன்வெளி பார்க்வே சவுத் எடுக்கிறோம். இதுலேயும் ரெக்கமெண்டட் 30 km/h இருக்கு. நாங்கள் 40ல் ஓடலாம். எங்களுடைய ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஓகே இருந்தோம். இப்போ நாங்கள் திருப்பி டொன்வெளி பார்க்வே சவுத்தில் ஸ்பீட் லிமிட் 90 km/h. நாங்கள் ஸ்பீடை பிக்கப் பண்ணி எங்களோட டிராஃபிக் எப்படி மூவ் பண்ணி கொண்டிருக்கோம் அந்த ஸ்பீடில் நாங்கள் மர்ஜ் பண்ணுறோம். சேஃப் அண்டா மட்டும் லெஃப்ட்டுக்கு போய் ரைட்டுக்கு வர போகிறோம். சேஃப் அண்டா மட்டும். டிராஃபிக் எப்படி மூவ் பண்ணி கொண்டிருக்கோம் நாங்கள் அந்த ஸ்பீடில் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறோம். நாங்கள் சேஃப் அண்டாக மட்டும்தான் லெஃப்ட்டுக்கு போயிட்டு ரைட்டுக்கு வர போகிறோம். மர்ஜ் பண்ணிக்கலே ஸ்பீட் என்ன ஸ்பீடில் டிராஃபிக் ஃப்ளோ பண்ணுதோ அந்த ஸ்பீட்டுக்கு போய் தான் நாங்கள் மர்ஜ் பண்ணுறோம். இப்போ நாங்கள் லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் இதில் எக்ஸிட் பண்ணுறோம். இதில் ஜில் சைன் இருக்குது. நாங்கள் இந்த லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் இந்த ஜில் சைன் பாஸ் பண்ணி நாங்கள் லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ரோட்டில் நாங்கள்
எங்களோட லேன் ரைட் சைட் லேன் அது திருப்பி ஹைவேக்கு ஏற்றுது. நாங்கள் அதால் லெஃப்ட்டுக்கு சில் பண்ணுறோம். திருப்பவும் இது சேஃப்னு சொன்னால் நாங்கள் ஒரு லெஃப்ட்டுக்கு போயிட்டு ரைட்டுக்கு வர போகிறோம். சேஃப்ண்டா மட்டும். இதில் ஸ்பீட் லிமிட் 60 km/h. திருப்பி ஒரு லைனை சேஞ்ச் பண்ணுங்க ரைட் சைடுக்கு. சேஃப்னு சொன்னால் திருப்பி நீங்கள் ஒரு லைன் சேஞ்ச் லெஃப்ட் சைடுக்கு செய்யுங்க. திருப்பவும் சேஃப்னு சொன்னால் லைனை ஒன்று சேஞ்ச் செய்யுங்க லெஃப்ட் சைடுக்கு. திரும்பவும் நாங்கள் ஆல்மோஸ்ட் எங்கள் ரைட் சென்டருக்கு கிட்ட வந்துட்டோம். அதாவது இந்த டிராஃபிக் லைட், இந்த ரயில் சைட், லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்டில் நீங்கள் ஹைவேலேருந்து திருப்பி எக்ஸிட் ஆகி வரும்போது ஸ்பீட் லிமிட் 60 இருந்து இப்போ 50க்கு மாறி 50 ஓடிக்கொண்டு வரணும். இந்த பாலம் கடக்கேக்கில் அங்கால கடந்து போய் அந்த வர்ற டிராஃபிக் லைட்டில் நாங்கள் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து திருப்பி ரைட் சென்டருக்கு போகிறோம். இந்த டிராஃபிக் லைட் அது கான்ஃபோர்த் ரோட். இந்த டிராஃபிக் லைட்டில் நாங்கள் திருப்பி லெஃப்ட் எடுத்து நாங்கள் டெஸ்ட் சென்டருக்கு உள்ளே போகிறோம். அந்த பிளாசாக்குள்ள ஸ்பீட் லிமிட் ஒரு 20 அல்ல 25 ஓடலாம். சேஃப்ண்டா மட்டும். ஸ்டாப் சைன் அதில் எங்களுக்கு ஆல்வேஸ் ஸ்டாப் சைன் தான். இது யார் முதல் வந்ததோ அவன் முதலாவதாக போகலாம். நாங்கள் நேராக போய் இடது பக்கம் திரும்பி அங்கோட பார்க்கிங் லாட்டுக்கு, எக்ஸாம் சென்டர் பார்க்கிங் லாட்டுக்கு போகிறோம். டெஸ்ட்டுக்கு நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு திருப்பி வந்து ஃப்ரண்ட் பார்க்கிங் அடித்து உங்களோட டெஸ்ட்டை நீங்கள்